வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேனர் பார்த்துருப்பீங்க, வீக்லி 3.6 lakhs. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன 3.6 lakhs? வாங்க இது என்னங்கிறது பார்ப்போம். இன்றைக்கி இது சாத்தியமா, அந்த 3.6 lakhs சாத்தியமா அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கேள்விக்குறி. இது சாத்தியம் பண்ணி காமிச்சிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கவங்க விக்டர்ஸ் லைஃப் சயின்ஸ் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆந்திராவில் விஜயவாடாவில் இருக்குது. இதனோட கார்பரேட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் பெங்களூரில் இருக்குது. இதனோட பிரான்ச் பார்த்திங்கன்னா மிசோராமில் அஜ்வால் இருக்குது, பஞ்சாபில் பதான்கோட்டில் வச்சுருக்காங்க. அதுபோக நாகானில் திமாப்பூரில் வச்சுருக்காங்க. அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் இருக்குது. இந்த மாதிரி 4 பிரான்ச்சு, 2 கார்பரேட் ஆஃபீஸும் வச்சுருக்காங்க. அதுபோக இப்போ சவுத்தில் கூடிய விரைவில் சேலத்தில் கொண்டு வர போகிறாங்க. கம்பெனி அஃபீஷியல் ஆரம்பித்தது 24/2/2024 தான் அஃபீஷியல் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா இன்றைக்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. கம்பெனியோட டர்னர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி தாண்டிட்டுச்சு ஒரே வருஷத்தில். கம்பெனி என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வகையான ப்ரீமியம் வெல்னஸ் ப்ராடக்ட் தான் இதில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்லை. ஆனால் நம்ம விக்டர்ஸ் கம்பெனி இந்தளவுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. முழுக்க காரணம் எம்டி பார்த்திங்கன்னா ரகுபதி நாகேஸ்வர் ராவ். அவருமே அவரோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய சிஇஓ பார்த்திங்கன்னா ஷெரீஃப் சார். இவங்க 2 பேர் தான் இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு. அதே சமயத்தில் இவங்களோட பிளானும் அந்த மாதிரி, கம்பெனியோட பிளானும் அந்த மாதிரி பிளானு. அதாவது முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது நம்ம யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய வருமானத்தை கொடுக்குற அளவுக்கு இவங்களுடைய திட்டம் இருந்திருக்குது. கம்பெனி பார்த்திங்கன்னா முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் முறைப்படி இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கம்பெனி டைரக்ட் செல்லிங்கோட என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குதோ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இவங்க நடத்திட்டு வர்றாங்க. அதனால் யாருக்குமே இதில் எந்த வித பாதிப்புமே ஏற்படாங்கிறது 100% உறுதியாக சொல்ல முடியும். கம்பெனியோட 3 ப்ராடக்ட்டு. முதல்ல பார்த்திங்கன்னா ஓரக்வி. இந்த ஓரக்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35 வகையான இன்க்ரிடியன்ட் அதில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட்டு, மூலிகையோட எக்ஸ்ட்ராக்ட்டு, அதுபோக பெர்ரிஸோட எக்ஸ்ட்ராக்ட்டு, இந்த 3 சேர்ந்து ஒரு கலவையாக ஜூஸாக கொடுத்தது நம்ம விக்டர்ஸ் கம்பெனி மட்டும்தான். இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியுமே இந்த 3மே சேர்ந்து கொடுத்ததில்லை. எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் விற்றுட்ருப்பாங்க ஒழிஞ்சு. ஆனால் சேர்ந்து யாருமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அப்புறம் 2வது பார்த்திங்கன்னு வச்சுங்க, இதில் பெனிஃபிட் அளவிட முடியாத அளவுக்கு இதனோட பயன்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் நம்ம ராஜ உறுப்புகள் எல்லாத்தையுமே இது பலப்படுத்துது. அதுபோக ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது. அதனால் நிறைய மிராக்கள் இந்த ஓரக்கு ஜூஸ் நடத்தியிருக்குது. இதனுடைய பயன்கள் சொல்கிறக்குள்ள அந்தளவுக்கு இதனோட கணக்கில் அடங்காத இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெம்வி. இது ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்க, நம்ம தாயோட தொப்புள் கடியில் நம்ம என்ன சொல்கிறோமோ ஸ்டெம் சொல்கிறோம்ல, அந்த ஸ்டெம்ஸில் எடுத்து நம்ம உடம்பு முடியாத போதை எடுத்து அதை நமக்கு அதனோட புகை போட்டு கொடுக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வித எல்லா வித நோய் இருந்தாலுமே அதை குணப்படுத்தும். அந்த மாதிரி இந்த ஸ்டெம்வின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா இது சுவிட்சர்லாந்து க்ரீன் ஆப்பிளோட ஸ்டெம்ஸ் எடுத்திருக்காங்க. அதுபோக கிரேப்ஸோட ஸ்டெம் எடுத்திருக்காங்க. 2 எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் நமக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதுபோக ஜாப்பனீஸோட அஸ்ட்ரா ரியல் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ப்ராடக்ட் இதில் சேர்த்திருக்காங்க. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மிராக்கலான ரிசல்ட்டு இது கொடுத்துட்ருக்குது. பார்த்திங்கன்னா கேன்சர் 4th ஸ்டேஜ் கூட இந்த ஸ்டெம்வி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னு வச்சுங்க, அவங்க அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. 2வது பார்த்திங்கன்னு வச்சுங்க, சுகர் கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் ராஜ உறுப்புகளுடைய என்னென்ன க்ரானிக் டிசீஸ் இருக்குதோ அது எல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய
ஆற்றல் இதுக்கு இருக்குது. அதனால் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வரப்பிரசாதம் சொல்ல முடியும். மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. உண்மையிலேயே இது வந்துட்டு ஸ்டெம்விக்கு சொல்கிற மாதிரி தொப்புள் கொடிக்கு இணையாக இதோட ஸ்டெம்விங்கிறது இருந்துகிட்ருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வச்சுங்க, நம்ம எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் வந்து பார்த்தா வி காஃபி. வி காஃபின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம வந்துட்டு நார்மல் காஃபி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நார்மல் காஃபியில் கஃபைன் இருக்குது. இது வந்து உடம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க நமக்கு சைடு எஃபெக்ட் வரக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நியூட்ராசிட்டிகல்ஸ் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் சைடு எஃபெக்ட் வர்றதில்லை. காரணம் என்னென்னா, இதில் வந்துட்டு முக்கியமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மூலிகை தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு சாப்பிடும்போது, இதுக்கு வந்து காலையில் வெறும் நம்ம சாப்பிடும்போது நம்ம என்ன வீட்டில் சாப்பிட்றோமோ அந்த காஃபியோட அப்படியே அந்த பலன் அதில் கிடைக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சுகருக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காஃபி பிரியர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுகர் இருக்கனால சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இந்த நம்ம நியூட்ராசிட்டிகல் காஃபி வந்து எவ்வளோ சாப்பிட்டாலுமே சுகர் வந்து கம்மியாகிட்டது கொஞ்சம் அதிகமாகாது. ரெண்டாவது வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த 3 ப்ராடக்ட்டு சொல்லப்போனால் இந்த 3 ப்ராடக்ட் வந்து ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்கப்படுது இதனுடைய பிஸ்னஸ் பிளான். சரி, ப்ராடக்ட் நல்லா இருக்குது, சரி பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரே ரேட்டு தான் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓராக்கி பார்த்தீங்கன்னா இதனோட எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 3250 ரூபா வருது. ஆனால் நமக்கு அது வந்து டிபி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 2600 கொடுக்குறாங்க. இது பேக்கேஜை வாங்கினீங்கன்னா இது 10,500 வருது. ஒரு பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாட்டில் ப்ளஸ் 1 பாட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2100 தான் வருது. அதனால் அந்த அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நமக்கு ஒரு பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 ரூபா பக்கம் நமக்கு வந்துட்டு சேவ் ஆகுது பேக்கேஜ் எடுக்கும்போது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு வந்துட்டு ஸ்டெம்வி ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு வந்து எம்ஆர்பி 3250 வருது. ஆனால் நமக்கு டிபி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 2600 கொடுக்குறாங்க. இதுவும் பேக்கேஜ் எடுக்கும்போது 10,500 வருது. இதுக்கு 4+1 நமக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வி காஃபி பார்த்திங்கன்னா அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3000 தான். ஆனால் நமக்கு டிபி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 2600 அது கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 400 ரூபா அதில் பெனிஃபிட் இருக்குது. அப்போ அதே சமயத்தில் அது பேக்கேஜ் எடுக்கும்போது 10,500 கிடைக்குது. நமக்கு 4+1 ஆஃபர் கிடைக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா அதுவும் நமக்கு வந்துட்டு 2100 நமக்கு அடக்குலை ஆகுது. அதனால் வந்துட்டு இது பேக்கேஜை நம்ம வாங்கும்போது தான் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. நம்ம பேக்கேஜை எடுக்கும்போது மாதம் இதில் வந்துட்டு நம்ம வாங்கணுங்க அவசியம் இல்லை. கம்பெனி வந்து என்ன இருக்காங்கன்னா ரீபர்ச்சேஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ரீபர்ச்சேஸ்க்கு பயந்துகிட்டே வந்துட்டு இந்த திட்டத்தில் சேராமல் விட்டுருவாங்க. அதனாலேயே கம்பெனி வந்துட்டு ரீபர்ச்சேஸுங்கிறது ஒன்று வந்துட்டு வைக்கவே இல்லை. நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. நமக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜாயினிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஐயப்பாடு இருக்குது. இது ஜாயினிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜை நம்ம ஜாயின் பண்ணும்போது அதுக்கு 100 பின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து 10,500 நம்ம பொருள் வாங்கும்போது 100 பிவி பார்த்தீங்கன்னா வச்சுக்க நமக்கு 16,250 பொருள் கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு முதல்லே வந்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 5,750 ரூபா கம்பெனி வந்துட்டு அந்த எம்ஆர்பிக்கு டிபி ப்ரைஸ்க்கு நமக்கு வந்துட்டு கொடுத்துட்றாங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே நமக்கு உண்மையிலே அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக நமக்கு வாங்கி விற்றாங்க கூட நமக்கு வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய லாபத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்துட்டு கம்பெனி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் ஜாயினிங் சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் இது வாங்கிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை சொல்லி உங்கள் அனுபவத்தை சொன்னதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு இதுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா இது ஒரு பைனரி சிஸ்டம். இந்த பைனரி சிஸ்டத்தில் நீங்கள் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் நீங்கள் ஏ டீமில் பி டீமை கொண்டு வரும்போது ஒவ்வொரு ஆளும் கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 3,000
1200 உங்களுக்கு பெனிஃபிட்டுமே. அதுபோக வந்துட்டு 3250 வரைக்கும் ஒருத்தான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா வச்சுங்க 4450 உங்களுக்கு ஒருத்தான பெனிஃபிட் உங்களுக்கு முதல் வாரத்துலேயே உங்களுக்கு கிடச்சிருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதுக்கு வந்துட்டு ஒரு நீங்கள் அவங்களும் வந்துட்டு அடுத்த வாரத்தில் ரெண்டு பேர்த்து ஜாயின் பண்ணும்போது உங்களோட வருமானம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2400 அவங்க ரெண்டு பேர்த்து ஜாயின் பண்ணும்போது 2400 கிடைக்குது. அதுபோக 2000 உங்களுக்கு கம்பெனிலேருந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட 4400 உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது வாரமே கிடைக்குது. மூணாவது வாரம் பார்த்திங்கன்னா உங்கள் டீமில் 4 பேர் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 4800 கிடைக்குது. அப்போது நாலாவது வாரம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட டீமில் வந்து 8 பேர் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் வந்துட்டு 9600 தொட்டுருது. உங்களோட அப்படி வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5வது வாரம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீமில் பார்த்தீங்கன்னா ஏ டீமில் 16 பேர், பி டீமில் 16 பேர், உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா 19200 போயிடுது. 6வது வாரம் பார்க்கும்போது உங்களோட இன்கம் வந்துட்டு ஏ டீமில் பி டீமில் சேர்த்தும்போது 32 64 பேர், உங்களோட இன்கம் வந்து 38400. அதே சமயம் 7வது வாரத்தில் பார்க்கும்போது உங்களோட டீம்லேருந்து 128 பேர் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 76800 உங்களுக்கு கிடைக்குது. அதே சமயம் 8வது வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 1,53,600 ஆகுது. 9வது வாரம் பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 3,07,200 உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து கிடைக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு அந்த 9வது வாரத்துலேயும் நீங்கள் எடுக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 10வது வாரம் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா சீலிங் வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுங்க 3,60,000. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 3,60,000 உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 10வது வாரத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இது உண்மையிலேயே வந்துட்டு எந்த கம்பெனியும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்கம் இது வரைக்கும் அந்த கம்பெனியும் கொடுக்கல. ஆனால் நம்ம விக்டர்ஸ் கம்பெனியில் மட்டும்தான் இந்தளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப் ஸ்டைல் போனஸும் இது கூட சேர்ந்து வருது. இந்த லைஃப் ஸ்டைல் போனஸ் வந்து எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் வந்துட்டு அந்த ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது. அந்த அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் போனஸ் ஒரு 50,000 கிடைக்குது வாரம். கிட்டத்தட்ட 4,10,000 உங்களுடைய இன்கம் கிடைக்குது. இதெல்லாம் வந்துட்டு நிஜமாக கேட்டால் நிஜம்தான். இதை வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம சேலத்தில் சேர்ந்த மதர்ராஜன் ஒருத்தர், நம்ம மென்டர், சீஃப் மென்டர் சார் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 1,18,00,000 வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டார். உண்மையிலேயே வந்துட்டு இது நம்ப முடியுமா கேட்டால் நம்ப முடியும். ஏன்னா சாருடைய அச்சீவ்மெண்ட் அந்தளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு இது வந்துட்டு எல்லோருமே அச்சீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஃப் மென்டர் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குருபரன் சார், இவர் நம்மளோட டீம் லீட்ரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுங்க இன்றைக்கி வந்துட்டு 20 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா வச்சுங்க இன்றைக்கி வந்து கம்பெனியோட பிரசிடெண்ட் அளவுக்கு போயிட்டுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுங்க நம்மளோட சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலுச்சம் சார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க குறுகிய காலத்தில் எக்ஸ்பர்ட்னு ஒரு பதவி அடைஞ்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கூட அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 1,00,000 லட்சத்தை தாண்டிடுச்சு. 3 மாதம் தான் ஆச்சு இவருடைய அச்சீவ்மெண்ட்டு. அந்தளவுக்கு இவருடைய வளர்ச்சி இருக்குது. கம்பெனி வந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 75 வாரம் தான் ஆச்சு. 75 வாரத்தில் கொண்டாடும் போது நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறையா வந்துட்டு சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் சேர்ந்துட்டோம்னா, இப்போவே சேர்ந்தோம்னா நம்மளும் வந்துட்டு இவங்க அடையக்கூடிய அந்த பெனிஃபிட்டை நம்மளும் அடைய முடியும். ஏன்னா கம்பெனி ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆச்சு. எல்லோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் வந்து அச்சீவ் பண்ணமோ வாங்க. கம்பெனியோட தாரக மந்திரம் என்ன, எல்லோரும் ஒன்று சேர்ந்து டுகெதர் வி ரைஸ் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை வச்சுருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இதை பயனடைய முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே சேர்ந்து பயனடையும் வாங்க. ஓகே, நான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்குறேன். வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.